என்னடா இவங்க ஒரு வாரம் கொட்ட முடியலாம் சேர்த்து வச்சு வீடியோவில் காட்டுறாங்க போல நினைக்காதீங்க. எனக்கு இது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கொட்டக்கூடிய முடியுங்க. இந்த இஷ்யூ எனக்கு 5 இயர்ஸாகவே இருக்குது. நான் வெளியே மட்டுமே மெடிசன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ ஸ்டடீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுட் ஹேபிட்ஸில் சேஞ்ச் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 5-6 ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுக்காக சேஞ்ச் பண்ணுறேன். இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க. முந்தின நாள் நைட்டே வந்து உலர்ந்த திராட்சை கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சு நட்ஸை எடுத்துக்கணும். செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடை வந்து வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர் வந்து வார்ம் வாட்டரில் ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. நட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் 5லேருந்து 10 கருவேப்பிலை இலைகள் வந்து வெறும் பச்சை கருவேப்பிலையாக எடுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் 4th வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். டெய்லி வந்து தயிர் மோர் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நைட் ஊற வச்ச பழைய சாதம் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு சிறுதானிய கஞ்சிகள் தான் ரொம்ப பிடிக்கும். முந்தின நாளே வரகு சேவை வச்சு நெக்ஸ்ட் டே வந்து கஞ்சியாக எடுத்துக்கிறேன். வீக்லி ட்வைஸ் இது எடுத்துக்கிறேன். இது கூடவே டெய்லி 2 டேட்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு 12 டேஸில் இந்த மாதிரி தாங்க ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள்.